ஐயா துணை அகிலம் கல்விசார ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதி விருத்த பகுதி. இந்த விருத்த பகுதியில் இன்றைய தினம் சம்பூரண தேவன் நாராயணமூர்த்தியினுடைய பாதம் பணிந்து தன்னுடைய தவறை அங்கே ஒப்புக்கொள்ளுகின்ற அந்த நிலையை விருத்தமாக நாம் இன்றைய படிக்க இருக்கின்றோம். விருத்தம்: ஐயனியதவம் ஞானிற்கும் போதிலே இந்திராணி மன்னன் இந்திரனானவன் பொய்யின் மாயை நினைவதினாலவன் பற்ப கிரீடமீது ஒற்பன தாசையால் மெய்யின் ஞான தவம் விட்டு வாடினேன் வித்தகா உன் சித்தம் இறங்கியே செய்யும் பாவ வினை தவித்தாண்டருள் சிவ சிவா சிவ சிவா சிவா போற்றியே. சம்பூரண தேவன் அங்கே எல்லோரையும் பணிந்து சொல்லுகின்றான், ஐயனே, நான் தவம் செய்கின்ற போது அறியாமல் இந்திராணியின் மன்னனாகிய தெய்வேந்திரன் தன்னுடைய தலையிலே சூடி வந்த அந்த பொய் திருமுடியை பார்த்து நான் மாயையின் நினைவினால், களிமாய நினைவினால் என்னுடைய உள்ளமானது குளறிவிட்டது, நிலை தடுமாறிவிட்டது. ஆகையினால் நான் தவறு செய்துவிட்டேன். ஆகவே இந்த பொய் திருமுடியின் மேல் நான் ஆசை கொண்டு என்னுடைய தவத்தை நான் அங்கே இழந்து விட்டேன். என்னுடைய தவம் நிறைவேறுகின்ற அந்த தருணத்தில் இப்படி ஒரு சிற்றின்ப ஆசைக்கு நான் அகப்பட்டு தவறு இழைத்து விட்டேன். ஆகவே மெய்யின் ஞான தவத்தை விட்டு வாடி இப்போது நான் நிற்கின்றேன். எனக்கு நான் செய்த அந்த பிழையை பொறுத்து எனக்கு நல்லருள் பாலிக்க வேண்டும். ஆகவே உம்முடைய சித்தம், உம்முடைய மனம் இறங்க வேண்டும். தாங்கள் நினைத்தால் என்னுடைய தவறை பொறுத்து கொண்டு எனக்கு நல்லருள் பாலிக்க முடியும். ஆகவே நான் செய்த பாவ வினைகளையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த பாவ வினைகளிலிருந்து என்னை விடுவித்து தங்களோடு என்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னை உங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும். உம்முடைய பாதாரத்தில் எங்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும். ஆகவே என்னை ஆண்டருள வேண்டும் என்று சொல்லி அந்த சம்பூரண தேவன் பணிந்து நிற்கின்றான். ஐயா.